முதலிலே தலைவர்களின் காலம். மோசே தலைவன், அதற்கு பிறகு யோசுவா தலைவன். அவர்களை தொடர்ந்து நாம் என்ன பார்த்தோம்? நியாயாதிபதிகளின் காலம். இப்பொழுது நாம் பார்க்க போவது ராஜாக்களின் காலம். சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். ஆனால் அது ஒரு பேருக்கு மேலோட்டமான அரசாட்சி. ஆவிக்குரிய நடத்தை இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக தன்னுடைய இஷ்டப்படி செய்த அந்த உருப்படாத அரசாட்சியினாலே மனிதர்கள் சலிப்புக்குள்ளானார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில்தான் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலான ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு 40 ஆண்டு காலம் அரசாட்சி செய்தான். அந்த 40 ஆண்டு கால தாவீதினுடைய அரசாட்சி எல்லாரை காட்டிலும் ஒரு மேன்மையான ஆட்சி. அது மட்டுமல்ல, எல்லோருக்குமே கூட ஒரு முன்மாதிரியான அரசாட்சி. தாவீதினுடைய வாழ்க்கையே முன்மாதிரியானது. அநேக சந்தர்ப்பங்களில் நாம் பார்க்கிறோம், தேவன் சொல்லுவார், தாவீதை போல இவனுடைய இருதயம் உண்மையாயில்லாமல் போயிற்று, தாவீதை போல இவன் வாழவில்லை. தாவீது ஒரு மாஸ்டர் பீஸாக இருந்தான். சாலமோனிடத்திலும் கூட தேவன் சொல்லுவார், உன் தகப்பன் உண்மை உள்ளவன், உன் தகப்பன் அதாவது உண்மையுள்ளவனாக இருந்த உன் தந்தையைப் போல நீ வாழாமல் என்ன இத்தனை திருமணங்கள், என்ன இந்த பைத்தியகாரத்தனம், என்ன இந்த உருப்படாத அறிமுகங்கள் என்று தேவனே சாலமோனை கண்டிக்க வேண்டி இருந்தது. சவுலின் காலம், அந்த 40 வருட கால அரசாட்சி அவனோடு கூட முடிகிறது. அவனோட ஆளுகை முடிந்த பிறகு தாவீது 40 ஆண்டு காலம் தன்னுடைய அரசாட்சியை கொடுக்கிறான். அவனுடைய காலத்திலே தாவீது அற்புதமாக அரசாட்சி செஞ்சு அவனும் மரித்து போகிறான். தொடர்ந்து சாலமோன் வந்தான். 40 ஆண்டு காலம். கவனிங்க, சாலமோனுடைய ஞானத்தினாலே சாலமோனுக்கு எதிராக, அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு எதிராக சுற்றி இருந்த தேசங்களிலே எந்த தேசமும் அட்லீஸ்ட் யுத்தத்தை அறிவிக்க கூட இல்லை. ஏனென்றால் சாலமோனுக்குள்ளிருந்த ஞானமாக இருந்தாலும், சாலமோன் சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யங்களாயிருந்தாலும், சாலமோன் ரெடி பண்ணி வைத்திருந்த அவனுடைய சேனையாக இருந்தாலும், யுத்த தளவாடங்களாக இருந்தாலும், அவைகள் சுற்றியுள்ள எந்த தேசத்திலும் எவரிடமும் இல்லை. சாலமோனுடைய ஞானத்தை குறித்து எல்லோருமே அக்காலத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, சாலமோனை போன்ற ஒருவன் அதற்கு முன்பும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னரும் இருந்ததில்லை. எனவே ஒருவரும் கூட சாலமோனுக்கு எதிராக வந்ததில்லை, இஸ்ரவேல் தேசத்துக்கு நெருங்கினது கூட இல்லை. அந்த அளவுக்கு சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே அவன் நிம்மதியை கொடுத்திருந்தான். 40 years no war, யுத்தம் நடக்கவே இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், சாலமோனுக்கு தேவன் அருளியிருந்த மகா ஞானம். கவனிங்க, இவ்வளவு ஞானத்தை சாலமோன் பெற்றிருந்தும் தேவனுக்கு இன்னும் நன்றியோடு கூட, இன்னும் கீழ்ப்படிதலோடு கூட தேவனை சேவிப்பதற்கு பதிலாக யுத்தங்கள் வராததினால, டென்ஷன் எதுவும் இல்லாததினாலே, எந்த அழுத்தமும் இல்லாததினாலே, பயம் கூட இல்லாமல் போனதினாலே, நம்ம பிரதருக்கு வேற வேலை இல்லாததினால பெண் வித்து பிடிச்சிக்கிச்சுங்க. எப்ப பார்த்தாலும் அந்த தேசத்துக்கு போக வேண்டியது, அந்த ராஜாவோட குமாரத்தையே பார்க்கறது. ஐயா, உன் குமாரத்தி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு மனைவியாக கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா, சாலமோனே நமக்கு மருமகனானா எப்படி இருக்கும் என்று நினைத்து சுற்றி இருந்த தேசங்களில் இருந்த ராஜாக்கள் எல்லோருமே சாலமோன் எங்க மருமகங்க என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டார்கள். அதோடு கூட ஒரு புறத்துல ராஜ்யத்துக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இருக்காது, கையை மடக்கிட்டு சண்டைக்கு போறதை விட கைகுலுக்கி நட்போடு இருக்கலாம்னு சொல்லி சாலமோன் என்ன செஞ்சிருக்காங்க? கவனிங்க, 1000 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் விளைவாக என்ன நடந்தது என்றால், அவன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கைகோர்த்து கொண்டு விவாகங்களை செய்து கொண்டு விசுவாசத்தையும் இழந்து போய் ஒரு கட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிட்டது. சாலமோனுடைய வாழ்க்கை விதத்தை பார்த்தபோது தேவனே இறங்கி வந்து 2 முறை சாலமோனை எச்சரித்தார். அவனை தரிசித்து கண்டித்தார். ஆனாலும் சாலமோன் கண்டுகொள்ளவில்லை. டைரக்டாக தேவனே இறங்கி வந்து சாலமோனை கண்டித்த போதும் கூட சாலமோன் தன் நடத்தையை மாற்றிக்கொள்ளாததினாலே தேவன் கட்டளையிட்டு விட்டார், உன்னுடைய ராஜ்யத்தை நான் உடைக்கப் போகிறேன் என்று, நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று தேவன் கண்டித்தது போலவே சாலமோனுடைய சிங்காசனம் சாலமோனிடமிருந்து பிடுங்கப்பட்டது. பாவத்திலேயே புரண்டு கொண்டு பாவம் செய்வதுதான் தன் வாழ்க்கையின் லட்சியம் என்பதைப் போல இருந்த சாலமோன் சீக்கிரமாகவே அவன் இறந்து போனான். 40 வருடங்கள் அரசாட்சி, 17 வயதிலே அரசாட்சியின் ஆரம்பம். மொத்தமாக சேர்த்தா வயது அரசாட்சி மொத்தம் 57 வருடங்கள். அப்படி பார்த்தா தன் 60 வயது வரைக்கும் கூட சாலமோன் உயிரோடு இருக்கவில்லை. இந்த வருட காலங்களை நாம் பரிசீலிக்கின்ற போது சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சாலமோன் தான் செய்த பாவங்களுக்காக கடைசியிலே மனம் திரும்பி அதன் பிறகுதான் பிரசங்கியை எழுதினான், அதற்கு பிறகும் கூட கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தான் என்று சொல்லுகிறார்கள். 40 ஆண்டு காலம் அரசாட்சி செய்து அதன் பின்பு சாலமோன் மரித்தான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து சாலமோனுடைய குமாரனான ரெகோபெயாம்
ஆளுகையை ஆரம்பித்தான். ரெகோபயாம் தன் அரசாட்சியை ஆரம்பித்தபோது சாலமோன், அதாவது தந்தை எப்படியோ மகனும் அப்படியே. எனவே சாலமோனைப் போல மிகவும் பயங்கரமாகவும் மிகுந்த பொல்லாப்போடும் கூட ஜனங்களை அவன் துன்பப்படுத்தினதினாலே அதைக் கண்டு தாங்க முடியாமல் சாலமோனின் ஊழியக்காரனாயிருந்த யெரொபெயாம், ரெகோபெயாம் சாலமோனின் பிள்ளை, யெரொபெயாம் ஊழியக்காரன், அவன் ஜனங்கள் எல்லோரையும் திரட்டி, இந்த ரெகோபெயாம் நம்மை துன்புறுத்தி சித்திரவதை செய்கிறான். நாம் கடினமாய் உழைத்து சம்பாதிக்கிறவைகளில் அதிகபட்சத்தை இவன் பிடுங்கிக் கொள்ளுகிறான். சம்பாதிப்பதையெல்லாம் இப்படியே வட்டி வட்டின்னு கட்டிக்கிட்டு தான் நாம் எப்படி வாழ முடியும்? இந்த மனிதனுடைய ஆட்சி சரியானது அல்ல. தலையும் வாலும் இல்லாத மாதிரி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த அரசாட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான புரட்சியை உண்டு பண்ணினான். அதனால் இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக உடைந்து போனது. ஒன்று யூதா ராஜ்யமாகவும் இன்னொன்று இஸ்ரவேல் ராஜ்யமாகவும். யூத ராஜ்யத்திலே இருந்த 2 கோத்திரங்கள், யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். மீதமுள்ள 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ராஜ்யம் என்று டிவைட் ஆகி போனது. இஸ்ரவேல் ராஜ்யமாக யூதா ராஜ்யமாக டிவைட் ஆகி போனது. இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. இந்த யூதா ராஜ்யம் கொஞ்சம் பயத்தோடும் பக்தியோடும் இருந்த ராஜ்யம். கவனிங்க, முதலாவதாக யூத ராஜ்யத்தைத்தான் தாவீது அரசாட்சி செய்ய ஆரம்பித்தான். எபிரோனை கேபிட்டல் சிட்டியாக கொண்டு இந்த யூத ராஜ்யத்தைத்தான் தாவீது முதலாவதாக அரசாட்சி செய்ய ஆரம்பித்தான். அப்னேர் என்ற பெயருடைய ஒரு துன்மார்க்கன், சவுலுடைய சேனாதிபதி, சவுலுடைய குமாரனை தாவீதுக்கு விரோதமாக இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்வதற்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டான். எனவே 7 வருடங்கள் அந்த உதவாக்கரை அரசாட்சி செய்தான். ஜாக்கிரதை கவனிங்க. இந்த எப்ரோன் பகுதியை தாவீது அரசாட்சி செய்தான். ஆவிக்குரியவன் அரசாட்சி செய்தான். ஆவிக்குரிய அஸ்திவாரங்களை போட்டான். ஆனால் சவுலின் குமாரன் ஆவிக்குரியவன் அல்ல. அவனும் இஸ்ரவேல் தேசத்தை சுமார் 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அல்லவா? ஆவிக்குரிய நடத்தை இல்லாமல், ஆவிக்குரியவனாக இல்லாமல், ஆவிக்குரிய விஷயங்களால் அஸ்திவாரம் இடாமல் இஸ்ரவேலின் அரசாட்சி ஆரம்பித்து விட்டது. ஆனால் மறுபுறத்திலோ தாவீது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜனங்களுக்குள்ளே முன்மாதிரியாய் வைத்தான். தயவு செஞ்சு கவனிங்க. இஸ்ரவேலர்கள் அரசாட்சி செய்த 40 வருட காலத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே அந்நிய சம்பிரதாயங்களோ, அந்நிய தேவதைகளோ அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்குள் விக்கிரக ஆராதனைகளோ எந்த இடத்தில் இம்மியளவு கூட காணப்படவே இல்லை. காரணம் என்ன? பைபிள் தெளிவாகச் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய சித்தத்தின்படி அரசாட்சியை செய்தான். எந்த இடத்துல அவன் அருமையான அஸ்திவாரம் இட்டானோ அந்த அஸ்திவாரம் அப்படியே நிலைத்து நின்றது. யூத ராஜ்யத்தை கவனமா நம்ம பார்த்தோம்னா அவளுக்கு கட்டாயம் தேவன் மீதான பக்தியும் பயமும் இருந்ததான ஒரு ராஜ்யமாகத்தான் நாம் பார்க்க முடியும். யூத ராஜ்யத்தை 20 பேர் அரசாட்சி செய்தார்கள். அவர்களிலே 8 பேர் ரொம்ப நல்லவங்க. எசேக்கியாவை பார்க்கிறோம், யோசபாத்தை பார்க்கிறோம், இதேபோல யோசியாவாக இருந்தாலும் இவர்கள் எல்லாருமே, இந்த ராஜாக்கள் எல்லோருமே நாம் பார்க்க முடியும், அவர்கள் நல்லாட்சியை தான் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை அந்த மேப்பை கொஞ்சம் பார்க்கலாம். பைபிள் இருக்கிற இந்த மேப் ரொம்ப முக்கியமானது. ராஜாக்களுடைய காலத்தை குறித்து இங்க இருக்கிற எல்லா குவெஸ்டியன்ஸுக்கும் இந்த மேப்பின் மூலமாக உங்களுக்கு விடை கிடைக்கும். ஆக்சுவலா யூத ராஜாக்கள் யார், இஸ்ரவேலின் ராஜாக்கள் யார், எந்தெந்த ராஜா எந்தெந்த காலத்திலே அரசாட்சி செய்தான், அதேபோல யூத ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அந்த நாட்களில் இருந்த தீர்க்கதரிசிகள் யார், இவையெல்லாவற்றையுமே கூட இந்த கிராஃப் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். மேல நீட்டா ஒரு கிரீன் கலர் பார்க்க முடியும். அந்த கிரீன் கலர்ல பார்க்கக்கூடிய எல்லாருமே கூட இஸ்ரவேலின் ராஜாக்கள். யெரொபெயாம், நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி, ஆகாப், அகசியா, யோராம், யெகூ, யோவகாஸ், தொடர்ந்து யோவாஸ், யெரொபெயாம் 2, சகரியா, சல்லூம், மெனாகேம், பெக்கக்கியா, ஹோஷேயா, பெக்கா. இவர்கள் இஸ்ரவேலருடைய ராஜாக்கள். நாம் ஜாக்கிரதையாக கவனித்தால் அங்கே வருஷங்களும் கூட இருக்கின்றன. 950, 900 கவனிக்கணும். அதாவது சுமார் 931. தயவு செஞ்சு கவனிங்க. சாலமோனுடைய ராஜ்யம் பிரிந்து போயிற்று. அது எப்பொழுது அப்படி பிரிந்து போயிற்று?
கிமு 931 ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 931 ஆண்டிலே இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. இந்த வருஷங்களை நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஞாபகத்தை வச்சுட்டா நல்லதான். கிமு 931 வருஷத்துல இந்த ராஜ்யம் 2ஆய் பிரிந்து போனது. அப்படி 2 துண்டான பிறகு யெரொபெயாம், யாருங்க? சாலமோனுடைய ஊழியக்காரன், இப்ப என்னவாயிட்டான்? ராஜாவாயிட்டான். தேவன் என்ன சொல்லியிருந்தார்? உன்னுடைய ராஜ்யத்தை பார்த்து, உன்னுடைய ராஜாங்கத்தை பார்த்து, உன்னுடைய போஸ்டை பார்த்து நீ பெருமையோடு இருக்கிறாய். நான் ஒரு நொடி நினைத்தால் உன் போஸ்டை உன்னிடமிருந்து பிடுங்கி உன்னுடைய ஊழியக்காரனுக்கு என்னால் கொடுக்க முடியும் என்று தேவன் கோபத்தோடு கூட சாலமோனிடத்திலே சொன்ன விஷயம் அது. ஏன் உனக்கு இந்த கர்வம்? நான் நினைத்தால் உன்னுடைய போஸ்டை உன்னிடமிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரனுக்கு கொடுத்து விடுவேன் என்றார். அதையே செய்தும் விட்டார். யெரொபெயாம் ஒரு வேலைக்காரனிடத்திலே தேசத்தை கொடுத்து விட்டார், புத்தி சொல்லுவதற்காக. சோ இப்போ நீங்க அந்த மேப்பை நீங்க ஒரு வேளை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கன்ஃபியூஷன் இருக்காது. இஸ்ரவேல் ராஜாக்கள் எத்தனை பேருங்க? மொத்தம் 19 பேர். கீழே வந்தோன்னா அதை இந்த பக்கம் யூதா ராஜ்யம் ரெகோபெயாம், அதை தொடர்ந்து அபியாம், அவனை தொடர்ந்து ஆஷா கொஞ்ச காலத்துக்கு நல்ல ஆட்சியை தான் கொடுத்தான். அவனுக்கு பிறகு யோஷபாத், அவனும் கூட அற்புதமான ஆட்சியை அவன் காலத்தில் அவன் செய்திருக்கிறான். யோராம், அவனை தொடர்ந்து அகசியா, அவனை தொடர்ந்து அத்தாலியாள். யெரொபாமுடைய மகன்தான் அகத்சியா, அகத்சியாவின் தாய்தான் அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் யாரென்றால், ஆகாப் யாரை திருமணம் செய்து கொண்டிருந்தான்? ஏசபேலை மணந்திருந்தான். ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் பிறந்த மகள்தான் அத்தாலியாள். தாயை மிஞ்சி இருந்த ஒரு உதவாக்கிறையவள். அவள் எவ்வளவு துன்மார்க்கம் நிறைந்தவள் என்பது அவள் சரித்திரத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். அக்காலத்திலே ஆட்சி செய்யக்கூடிய தகுதியை, உரிமையை தேவன் ஆணுக்கு தான் கொடுத்திருந்தார். ஏன் நான் எதுக்காக ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு யூத ராஜ்யத்தின் மீது தன்னை தானே ராணியாக அறிவித்து கொண்டு ஏறக்குறைய 6 ஆண்டுகள் அவள் அங்கு ராணியாக இருந்தாள். அவளைத் தொடர்ந்து தேவன் ஒரு ஆசாரியனை எழுப்பினார். அத்தாலியாவை அந்த ஆசாரியனை கொண்டு முறியடித்து போட்டார். அதன் பலனாக சிறுவனாக இருந்த யோவாஸ் ராஜாவாக அரசாட்சியை ஸ்டார்ட் பண்ணினான். இந்த யோவாஷுக்கு பிறகு அமத்சியா என்பவன் வருகிறான். அமத்சியாவை தொடர்ந்து உசியா வந்தான். உசியாவை தொடர்ந்து யோதாம் வந்தான். யோதாவை தொடர்ந்து ஆகாஷ் வந்தான். இந்த ஆகாஷை தொடர்ந்து எசேக்கியா. இவன் அற்புதமான ஆட்சியை கொடுத்தான். அவனைத் தொடர்ந்து மனாசே. அதற்கு பிறகு ஆமோன். ஆமோனை தொடர்ந்து யோஷியா. இந்த யோஷியாவும் அற்புதமான அரசாட்சியை கொடுத்தவன்தான். அதைத் தொடர்ந்து யோவாகாஷ் என்பவன் வந்தான். இவனைத் தொடர்ந்து யோயாக்கீம் என்பவன் வருகிறான். இந்த யோயாக்கீமினுடைய அரசாட்சி ஒரு மோசமான அரசாட்சியாக இருந்தது. சோ ஃப்ரெண்ட்ஸ், 20 ராஜாக்கள் ஏறக்குறைய யூதாவை ஆளுகை செய்தார்கள். 19 ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாட்சி செய்தார்கள். இப்ப இந்த 20 ராஜாக்களிலே 8 ராஜாக்கள் நல்லாட்சியை கொடுத்தார்கள் என்று நாம் பார்த்தோம். நான் சொல்லுகிற ஒவ்வொன்றும் இந்த ராஜாக்களுடைய விவரம் முழுவதுமாக இந்த மேப்பில் இருக்கிறது, காலங்கள் உட்பட. எனவே இந்த மேப்பை நீங்கள் ஒருவேளை உங்களோடு வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த ராஜாக்களின் புத்தகம் உங்களுக்கு மிகவும் சுலபமாக புரியும். இப்ப யூத ராஜாக்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம். ரெகோபெயாம் அப்படியும் இப்படியும் தான் அவனுடைய ஆட்சி இருந்தது. தொடர்ந்து அபியாம், அவனும் அப்படி இப்படிதான் ஆட்சி செய்தான். ஆனால் ஆஷா முதலிலே நல்லாட்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வழி விலகி போயிட்டான். யோஷபாத் மிகவும் நல்லாட்சியை கொடுத்தான். யோராம் அவ்வளவுதான், கெட்டு போயிட்டான். அகசியா அவன் பயங்கர பாவி. அத்தாலியாள் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு பாவி. யோவாஸ் நல்லாட்சி, ஆனா பின்னால வழி தப்பிட்டான். தொடர்ந்து வந்த அமத்சியா ஒரு நல்லாட்சியை கொடுத்தான். உசியா நல்ல ஆட்சியை கொடுத்தான். சில சந்தர்ப்பங்களை மாத்திரம் கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. யோதாம் நல்ல ஆட்சியை கொடுத்தான். ஆகாஷ் பாவம் நிறைந்த ஆட்சிதான். எசேக்கியா மிகவும் நல்லாட்சி கொடுத்தான். மனாசே பாவியாக இருந்தவன் தான், பின்பு மனம் திரும்பி ஒரு நல்ல ஆட்சியை வழங்கினான். ஆமோன் மோசமான ராஜா. யோசியா அற்புதமான ஆட்சி, நல்ல ராஜா. யோசியா, ஜொசையா என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள். அற்புதமான ஒரு
அரசாட்சியை கொடுத்தவன் தான். தொடர்ந்த யோவாகாஸ் பாவியானவன். அதேபோல யோயாக்கீம் அவனும் அப்படித்தான். யோயாக்கீம் 2 அவனும் பாவிதான். சிதேக்கியா அவனும் நல்லவன் அல்ல, ஜாக்கிரதையா கவனிக்கணும். எசேக்கியா நல்லவன், மனாஷே நல்லவன், ஆமோன் கொஞ்ச காலம் தான் அரசாட்சி செய்தான். அதுக்கப்புறம் யோசியா ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தான். அவனை தொடர்ந்து வந்த ராஜாவுக்கு பின்னால வந்த ராஜாவுக்கு பின்னால வந்த ராஜா எல்லாருமே ஒரு பாவம் நிறைந்த ஆட்சியை அவர்கள் கொடுத்த போது கவனிங்க, யூதா தேசம் முழுவதுமே கூட பாவத்தால் நிறைந்து விட்டது. யூதா தேசம் முழுவதும் இருளால் நிறைந்து விட்டது. ராஜாவை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த ராஜாக்கள் ஒருவர் பின் ஒருவராக தேவனுக்கு விரோதமான ஆட்சி செய்து அந்நிய சம்பிரதாயங்களால் தேசம் முழுவதையும் நிரப்பி யூதா ராஜ்யத்தை ஒரு இருள் நிறைந்த தேசமாக மாற்றிவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது? அதே போலதான் மேல பார்க்கும்போது சகரியாவா இருந்தாலும், சல்லூமாவா இருந்தாலும், மெனாக்கேமா இருந்தாலும், பெக்காயாவா இருந்தாலும், ஓஷியாவா இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் நல்லவங்க கிடையாதுங்க. 19 பேர் அந்த ராஜாக்கள்ல ஒரு ஆளு கூட நல்லவங்க கிடையாது. இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்தவர்களிலே ராஜாக்களின் புத்தகம், அதே போல நாளாகம புத்தகம், இந்த ரெண்டுக்குள்ளதான் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனவே இந்த மேப் என்பது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பதற்கு நேர்த்தியாக இதை ஃபாலோ பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஜாக்கிரதையா கவனிங்க. வெரி சிம்பிள். தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு இடையில ஒரு 1000 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த 1000 வருட காலத்தில் மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருட காலம் என்பது இருள் நிறைந்த காலம். தீர்க்கதரிசி இல்லை, நல்ல போதகனும் இல்லை, ஆளுகை செய்கிறவனும் இல்லை. ஸோ 400 வருட காலம் இருள் நிறைந்த காலம். ஸோ 1000 வருடங்கள்ல இந்த 400 வருடங்களை எடுத்துடலாம். மீதம் இருக்கிறது எவ்வளோ? 600 ஆண்டு காலம். இந்த 600 வருட காலத்துல 400 வருட காலம் ராஜாக்களின் காலம் இன்னும் மீதி இருக்கு. அதையும் நம்ம எடுத்துட்டோம்னா மீதம் இருக்கிறது 200 வருடங்கள் மட்டும்தான். இந்த 200 வருட காலத்தில்தான் யாரெல்லாம் வர்றாங்க? ஆகாய் வருகிறான். ஆகாயை தொடர்ந்து சகரியா வருகிறான், எஸ்ரா இருக்கிறான், நெகேமியா இருக்கிறான், மல்கியாவும் வருகிறான். அந்த 200 வருட காலத்திலே நாம் பார்க்கக்கூடிய நபர்கள் யாரென்றால் எஸ்தர், நெகேமியா, எஸ்ரா. நம் தீர்க்கதரிசிகள் யாரென்றால் சகரியா, ஆகாய், மல்கியா, எஸ்ரா, செருபாபேல். இவர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா? கவனிங்க, இதெல்லாம் 200 வருட கால சரித்திரம். அப்ப 400 வருட காலத்திலே நாம் பார்க்கக்கூடியவர்கள் 20 பேர் யூதா ராஜாக்கள், 19 பேர் இஸ்ரவேலின் ராஜாக்கள். இந்த 400 வருட காலத்திலே இவர்கள் செய்த பாவ காரியங்களை பார்த்து அவர்களை எச்சரிக்கவும் பிரஜைகளை திருத்தவும் தேவன் சில தீர்க்கதரிசிகளை அனுப்புகின்றார். அப்படி அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் யார் யார்? எலியா, எலிசா, யோவேல், ஒபதியா, ஓசியா, ஆமோஸ், யோனா, ஏசாயா, மீகா, எரேமியா, செப்பனியா, ஆபகூக். இவர்கள் இந்த ராஜாக்களின் காலத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். இப்போ உங்க எண்ணத்துக்குள்ள எரேமியா எப்ப வந்திருப்பான்? ராஜாக்களின் காலத்தில் தான் தேவன் அனுப்பி வைத்தார். ஏசாயா எப்ப வந்தா? ராஜாக்களின் காலத்தில் தான் தேவன் அவனையும் அனுப்பினார். அப்ப எலியா, எலிசா எப்ப வந்தாங்க? அவங்களும் ராஜாக்களின் காலத்தில் தான். யோவேல் எப்ப வந்திருக்க கூடும் அப்படின்னா, யோவேல், சகரியா, ஷெப்னியா இதெல்லாத்தையும் பார்க்கறோம். அதாவது 12 பேர் சிறிய தீர்க்கதரிசிகள் என்கிறோமே. அப்போ அந்த யோவேல் எப்ப வந்தான்? அவனும் இந்த ராஜாக்கள் காலத்தில் தான் வந்தான். ஒபதியா எப்ப வந்தான்? அவனும் ராஜாக்களின் காலத்தில் தான். ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி எப்போது வந்தான்? ராஜாக்களுடைய காலத்தில் தான் வந்தான். ஓசியா தீர்க்கதரிசி அவனும் அப்பதான் வந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியும் அப்போதுதான் வந்தான். எரேமியா தீர்க்கதரிசியும் அதே காலத்துல தான். ஸோ ஆபகூக், செப்பனியா எல்லாரும் அப்ப வந்தவங்க தான். அதாவது இந்த 400 வருட காலத்திலே ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தவறான அடியெடுத்து வைத்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிற பிரஜைகளையும் கூட தப்பாக வழிநடத்துகிற அந்த ராஜாக்களையும், அதாவது அரசாட்சி செய்கிறவர்களையும் அதே போல ஜனங்களையும் தேவனின் பட்சமாய் திருப்புவதற்காக அனுப்பப்பட்டவர்கள்தான் தீர்க்கதரிசிகள். எனவே இந்த ராஜாக்களின் காலத்தில் தான் தீர்க்கதரிசிகளையும் நாம் பார்க்க முடியும். நான் சொல்றது புரியுதா? ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுலபமாக 2-3 டேஸ்லயே இந்த ராஜாக்களின் காரியத்தை மொத்தத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காலம் என்ன காலம்? only 2 years. அப்படின்னா இப்ப நாம 400 வருட கால சரித்திரத்துல எங்க வரைக்கும் வந்துட்டோம்? கடைசி கிட்ட வந்துட்டோம். கன்ஃபியூஷனா இருக்காங்க பைபிள் உங்களுக்கு? புரியவே மாட்டாங்கதா? அதனால தான் நீங்க வாசிக்கிறதே இல்லையா?
இதெல்லாமே பொய்யுங்க. சாத்தான் என்பவன் ஆதியிலிருந்தே நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைத்து விட்ட ஒரு பொய். இந்த பொய்களை நாம் அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ளிருந்து என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களேன்? அப்படியே தூக்கி எறிஞ்சிடணும். அப்ப அதை தொடச்செறியணும்னா என்ன செய்யணும்? நாம இந்த விலையேற பெற்ற பைபிளின் விவரத்தை எத்தனை பேருக்கு தெரிய பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு நாம அறிவிச்சு ஆகணும். முடிவில் ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த சவால் இருந்தாலும், எவ்வளவு பலமான சத்துரு இருந்தாலும், நீ கொண்டிருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உன்னால் ஜெயிக்க முடியுமா? முடியும். எப்படி? ஜெபிப்பதன் மூலமாக. எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான உம்முடைய சன்னதியிலே ஒரு மேன்மையான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். எதற்காக உம்முடைய பிள்ளைகள் பயப்படுகிறார்களோ, எதற்காக உம்முடைய பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறார்களோ, எதற்காக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தங்கள் இருதயத்தில் கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, எதன் அடிப்படையிலே ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போயிருக்கின்றார்களோ, உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறார்களோ, நிராசையோடு கூட இருக்கிறார்களோ, அதே அவர்களின் பிரச்சனைக்கு ஆண்டவரே நீர் தீர்வை தருவதனாலே அவர்கள் வெற்றியை சாதிக்க வேண்டும். வெற்றி வீரனாய், வெற்றி வீராங்கனையாய் திகழ வேண்டும். நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்களுக்கு கேடகமுமாயிருக்கிறீர். ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையில உமக்கு விருப்பமில்லாதது, நீர் விரும்பாதது எதுவும் இல்லாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டு விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில, குடும்பத்தில, பிள்ளைகளின் விஷயங்களில, எல்லா விஷயங்களிலும் ஆண்டவரே, ஆவிக்குரிய விஷயங்களிலே, ரட்சிப்பின் விஷயத்தில மகா கிருபையை காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பைபிளை குறித்த பற்றுதலை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஒரு தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. பைபிளை வாசிக்க வேண்டும் என்கிற ஆசையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு பற்றுதலை கொடுங்கப்பா. பைபிளை முழுமையாய் வாசிப்பதுதான், வாசித்து அதன்படி வாழ்வதுதான் எங்கள் வாழ்வின் இலக்காக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.